வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய சிந்தையை திருப்பவும். வேதாகமத்தை திறந்து வேதாகமத்தில் 1 கொரிந்தியருடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஆண்டவர் சபைக்கென்று தந்ததான வாக்குத்தத்த வார்த்தை முன்பு எழுதப்பட்டிருக்கிறது. வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். தேவன் நம்மை பெருக்கமான ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தும்படியாக விரும்புகிறார். அதே வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, கர்த்தருடைய கிரியையிலே நீங்கள் பெருகுவர்களாய் இருக்கும்போது தேவன் அவருடைய பெருக்கமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். இன்னொரு வசனம் கூட வேதாகமத்தில் வாசியுங்க. நீதிமொழிகளுடைய புத்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பி விளைவிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை கொடுக்கிறது என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் அனுதினம் படுகிறதான பிரயாசத்திற்கு அளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம், மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. இந்த உலகத்தில் படுகிறதான பிரயாசம் 2 விதமான பிரயாசம் இருக்கிறது. ஒன்று ஜீவனுக்காக படுகிறதான பிரயாசம், இன்னொன்று நம்முடைய சரீரத்திற்காக மட்டுமே படுகிறதான பிரயாசம். ஜீவனுக்காக படுகிறதான பிரயாசம் என்பது ஜீவனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய நன்மைகளுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நிருபத்தில் நாம் வந்து வாசித்து பார்க்கும்போது, வாசிங்கள் ஒரு வசனம் கூட 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிற சரீர முயற்சி, சரீர பிரயாசம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. கர்த்தருக்குள் படுகிறதான பிரயாசம் அது ஒருபோதும் விருதாவாக போகாது. அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது, அது இந்த ஜீவனுக்கும் அது மறுமையினுடைய ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் கூட அவர்கள் படுகிறதான பிரயாசம் எல்லாமே தங்களுடைய மாம்சீகத்திற்கு அடுத்ததான காரியத்திற்காகவும், தங்களுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு அடுத்ததான காரியத்திற்காகவும், தங்களுடைய மேன்மைக்காகவும், தங்களுடைய கனத்திற்காகவும் இதற்கு மட்டுமே தான் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திற்கான பிரயாசம் வந்து அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. வேதத்தில் பக்தன் சாலமோன் ஞானி சொல்லும் போது, மாயை மாயை எல்லாமே மாயை தான். இந்த பூமியில இருக்கிறதான எல்லாமே வந்து எதுதான்? மாயை தான். மனுஷன் எவ்வளவுதான் வருமானம் ஈட்டி வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் பணத்தை வந்து வைத்திருந்தாலும், எல்லா மனுஷனும் மண்ணில் போய் சேர்கிற மாதிரி இவனும் மண்ணோட தான் வந்து என்ன செய்வான்? சேருவான். இந்த கொரோனா வியாதியினால மதிப்புள்ளதான ஜனங்கள் கூட நாயை இழுத்து புதைக்கும் வண்ணமாக புதைக்கப்பட்டார்கள். எனக்கு ஒரு நபர் தெரியும், பெரிய கோடீஸ்வரன், வேலை ஆட்கள் உண்டு, அவர் வீட்டில் BMW காரு தான், ஏகப்பட்டதான சொத்து உண்டு, அவர் பெரிய ஒரு கனத்திற்குரியவர், பெரிய ஒரு கனவான், கட்சியிலே ஒரு முக்கியமான ஆள், சபையிலே வந்து ஒரு முக்கியமான ஆள்.
இந்த உலகத்துல வந்து ஒரு பணத்துக்கு பொருளுக்கு எதுக்குமே குறைவில்லை. அவருடைய இடத்துக்கு மனைவி போக முடியாது, பிள்ளைகள் போக முடியாது. பிள்ளைகள்லாம் டாக்டர், அமெரிக்காவில் நல்ல பெரிய டாக்டர். பணத்திற்கு பொருளுக்கு குறைவே கிடையாது. கொரோனா என்ற உடனே ஆஸ்பத்திரியில் அவரை வந்து என்ன செய்தாங்க, நல்லா பேக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பேக்கிங்கை கூட தூக்கி புதைப்பதற்கு அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு அதை தூக்கி புதைப்பதற்கு ஆள் இல்லை. யாருமே பக்கத்துல போகாம ஜேசிபி இயந்திரத்தை வைத்து அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. கீழே உள்ளே இருந்து தள்ளி விட்டுட்டு ஜேசிபி இயந்திரத்தை வச்சு அப்படியே வந்து தூக்கி அப்படியே கல்லறைக்குள்ள போட்டு ஜேசிபி இயந்திரத்தை வைத்து மூடுனாங்க. இந்த உலகத்துல நாம் படுகிறத பிரயாசம் அவ்வளவுதான். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் சாப்பிட முடியும். எவ்வளவுதான் 1000 வஸ்திரம் வச்சிருந்தாலும் ஒரு வஸ்திரத்தை தான் வந்து உடுக்க முடியும். நீங்க பல கிலோ கணக்கில் தங்க வச்சிருந்தாலும் சுமக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து போட முடியும். அதுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் ஒரு கட்டில தான் படுக்க முடியும். ஒரு ரூம் நிறைஞ்சு கூட நீங்க வந்து படுக்க முடியாது. ஆனா இதற்காக தான் மனுஷன் அவ்வளவு பிரயாசப்படுகிறான். நான் சில வேளைகள் ஆச்சரியப்படுகிறது உண்டு. கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ஜனங்கள் சொல்லி சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி பேசுறாங்க. ஆனா அவருடைய பேச்சுக்கும் அவருடைய நடக்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவரை பற்றி பேசுகிறது உண்மையானால் இவர்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருக்குள் இவர்களுக்கு பிரயாசப்படுகிறதான ஒரு அனுபவமே இல்லை. உலக வாழ்க்கையை குறித்து இவள் இன்னும் நன்றாக அறிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு மனிதர்கள் படுகிறதான பாடு, ஒவ்வொரு மனிதர்கள் படுகிறதான வேதனை. ஒரு நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவரை தேடுகிறபடினா நான் நன்றா இருக்கிறேன் நீங்க வந்து நினைக்கலாம். நான் பரிசுத்தமாக இருக்கேன் என்பதனால் நீங்க வந்து நன்றாக இருக்கேன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா அது ஒரு உண்மை கிடையாது. எல்லாம் யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. நேற்று தினத்துல ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க ஜோம்னு கூட்டு வந்தாங்க. அது எனக்கு கஷ்டப்படுறதான ஜனங்களை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கிறபடினாலதான் வேறு சபையராக இருந்தாலும் சபைக்கு திரும்ப வரமாட்டார்கள் என்று ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட நம்முடைய இறக்க குணத்தினால அவர்களுக்கு ஜோம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து விடுகிறது. நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிற ஐடிஐ படித்தவன் வெல்டர், பாரில தான் நிறைய சம்பாத்தியம் பண்ணிருக்க, வயசு குறைவு தான். திடீர்னு ஒரு இடத்துல பைக்கில் போயிட்டு இருக்கும்போது தானா தான் கீழே விழுந்தாங்க. எதுவும் முட்டவும் இல்லை, இவரு போய் முட்டால எதுவும் முட்டலை, தானா ஹிட்டாகி கீழே விழுந்த மாதிரி. நல்ல ரோட்ல, அது சின்ன ரோடும் இல்லை, நல்ல மெயின் ரோட்ல கீழே விழுந்திருக்கிறாரு. பெரிய அளவுக்கு அடி இருந்தது மாதிரி தெரியல, சும்மா சிராய்ப்பு இதுதான். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, 2 நாள் இருந்திருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தானா வந்து பேசுறாரு. டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க, டெஸ்ட்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து ஒரு கை வந்து சரியா வந்து வேலை செய்யலை, சாப்பாடு வந்து எடுத்து சாப்பிட முடியலை. ஆஸ்பத்திரியில் போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எடுத்து வந்து என்ன செய்ய முடியலை, எடுத்து வந்து சாப்பிட முடியல. அவருடைய மனைவிக்கு அக்கா வந்து நம்முடைய சபையில வந்து விடுதலை பெற்றாள், அக்கா மாப்பிள்ளைக்கு. அப்ப சொல்லி வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாப்புல. தலையில கை வச்சா பிசாசு கையை பிடிச்சு பார்த்தா கை ஜோமனும் போது படக்குன்னு துடிக்குது. அந்த பிசாசனுடைய கோளாறு உள்ள ஆட்களுக்கு எங்களுக்கு அனுபவம் தெரிகிறபடினால அது தெரிகிறது. அவங்க வந்து ஒரு இந்துக்காரங்கள்ல ஒரு சாதாரண ஒரு சபையை சார்ந்தவர்கள் அல்ல, பல வருடமாக ஒரு குறிப்பிட்ட பெண்டிகோஸ்ட் சபைக்கு தான் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சபை பாஸ்டர் எனக்கு நன்றாக தெரியும், போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா திடீரென்று இப்படி ஆகிவிட்டது. திருநெல்வேலியில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், வெல்டராக வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா வேலைக்கு போக முடியல. இவ்வளவு நடந்த உடனே அவருடைய மனைவிக்கு பயம் ரொம்ப பற்றி பிடித்து விட்டது. அவன் மனைவிக்கு காதை குத்தல, பிறப்புல பெண்டிகாஸ்ட் காதை குத்தல, கல்யாணம் ஆகி விட்டது, குழந்தை வந்து இருக்கிறது. ஆனா இப்படி வந்த உடனே, திடீரென்று சொல்லி வந்த உடனே அவருடைய மனைவிக்கு வந்து ரொம்ப வேதனை, முகத்தில் அப்படியே தெரிகிறது, பயம் அப்பி பிடித்து இருக்கிறது. என்ன பண்ண போறோம், யாரு பண்ண போறோம்? நான் சொன்னேன், ஒன்றும் பண்ணாது, இது என்ன போராட்டம் தான், சத்துருடைய போராட்டம். தேவனுடைய கிருபையால் நீங்கள் நன்றாக காக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய பேரை பிடித்திருக்கிறதான பேய் விலகுற காரணமே சபை நடத்துகிறதான ஊழியக்காரங்க உங்களுக்கு பேய் விரட்டுகிற ஒரு நபராக இருக்கிற ஒரு காரணத்தால் பயந்து விலகுகிறது. இதற்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட்டளையில இருந்து பேர் மறந்துட்டேன், தாஸ், அவனுடைய தாயார்
மருத்துவமனையில் வைத்திருக்கிறாங்க. எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, கட்டாயம் வந்து வரணும் பாஸ்டர் அப்படின்னு. என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க, மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறது. ஆனால் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கும் கொடுக்க முடியுறாங்க, ட்ரிப்ஸ் போட்டுருக்கிறது கலத்தி போட்டுட்டு ஒரு மாதிரி லூஸ் பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. என்ன காரணம் தெரியல, நீங்கள் கட்டாயம் உடனே எனக்காக வரணும் பாஸ்டர். எனக்கு போவதற்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் அநேக நன்மை செய்தோம், அவங்க அதை அசட்டை பண்ணிட்டாங்க. போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் நல்லா நம்முடைய மனசு இறக்கத்தினால நான் வந்து போனேன். அதே மாதிரி தான் அவங்க கட்டில் படுக்கவே இல்லை, நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணதான் ஆளு. என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஜோமன்னா, அவங்க விழுந்த இடத்துல ஏதோ ஒரு வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. வீட்டில் உள்ளதான போராட்டம், இவங்க விழுந்த அதிர்ச்சியில் அந்த போராட்டம் பிடித்திருக்கிறது. அந்த அதிர்ச்சியில் பிடிச்சிருக்கிறது. எப்படிலாம் பேய் பிடிக்கிறது பாருங்க, ஆச்சரியமா இருக்கிறது. கீழே விழுந்த உடனே அந்த இடத்துல இருந்து பிடித்திருக்கிறது. அதற்கு அப்புறமாக தலையில கை வைத்து ஜோம் பண்ண உடனே அந்த பிரச்சனை நீண்டு, அதற்கு அப்புறமாக அது கீழே விழுந்தது நிமித்தமாக இருந்ததான பிரச்சனைக்கெல்லாம் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நல்ல சுகமாகி இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே வயதான ஆள், இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில இருந்து. இப்படி அநேகருக்கு இந்த பிசாசு போராட்டம் நீங்க இங்க வந்து இந்த ஆறல்ல உட்கார்ந்து ஜோம் பண்ணும்போது தானாகவே என்ன செய்து விடுகிறது, விலகி விடுகிறது. ஆனா நிறைய இடங்களோட ஆவிக்குரியதான சபையில, சில சபையெல்லாம் போறது அவங்க சொன்னா ஆச்சரியமா இருக்கும். அவங்க சொல்றாங்க, ஒரு ஆவிக்குரிய சபை தான், எங்க பாசு தலையில கை ஜோம்ன பயப்பட ஜோம்ன மாட்டார். ஆவிக்குரிய சபையோட ஒரு பாஸ்டர் பல வருடங்கள் ஆகிவிட்டது, எங்க தலையில அவர் கை வைத்து ஜோம்னே பல வருடங்கள் ஆகிவிட்டது. கட்டாயப்படுத்தி ஜோம்னு சொன்னாலும் வேற வழியே இல்லை அப்படின்னா பைபிளை கையில பிடிச்சுக்கிட்டு இப்படி பைபிளை வச்சு தான் ஜோம்னுவாரு. தலையில கை வச்சு வந்து என்ன செய்யதில்லை, ஜோம்னதே இல்லை. ஆனா அந்த சபையிலையும் ஆத்மாக்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சபை தான். அங்கேயும் அது பெரிய சபை, அங்கேயும் நிறைய பேர் வந்து போய் கொண்டு தான் வந்து இருக்கிறாங்க. அப்போ நம்மளை எல்லாம் ஆண்டவர் இந்த அளவுக்கு வைத்திருக்கிறார் என்றால், நீங்க கர்த்தருக்காக பிரயாசப்படுற, கர்த்தருக்குள் நீங்கள் பிரயாசப்படணும். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிறதான பிரயாசம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திலையும் உங்களை ஆசீர்வாதமா தான் வைக்கும். இந்த மறுமையுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆனா அதே வேளையில் நீங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படாமல், கர்த்தருக்காக பிரயாசப்படாம, நீங்க உங்களுடைய சரீரத்திற்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் மட்டும் எத்தனை வருடங்கள் நீங்கள் பிரயாசப்பட்டு உங்களுடைய ஆத்மாவை கெடுத்து தேவன் உங்களுக்கு தருகிறதான ஆசீர்வாதத்தை கெடுக்க போகிறீர்கள். உங்களுடைய சந்ததி நன்றாக இருக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தருக்காக நீங்கள் என்ன பிரயாசப்பட்டிருக்கிறீங்க? உங்க பிள்ளைகள் கர்த்தருக்காக என்ன பிரயாசப்படுறாங்க? ஆண்டவர் வந்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக செய்கிறதான ஒரு சிறிய காரியத்தை கூட என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். சிறிய காரியத்தை கூட மறக்க மாட்டார். சின்ன சின்ன காரியம் அது உங்களுக்கான காரியமாக இருக்கக்கூடாது. ஒரு நபருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா, எதை நினைச்சு செய்யறீங்க? கர்த்தர் நினைச்சு செய்றீங்களா? இது கர்த்தருடைய கிரியைன்னு சொல்லி நினைத்து நீங்கள் செய்கிறீங்களா? அதற்கு என்ன உண்டு, பிரதிபலன் உண்டு. வருடந்தோறும் நான் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு உதவி செய்தால்தான் என்னுடைய மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். ஏனென்றா வேதம் சொல்கிறது, பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, தரித்திரரை மாத்திரம் என்ன செய்து கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். தரித்திரை நீங்கள் நினைத்துக் கொள்ளணும். இந்த தரித்திரருக்கு நாம் செய்யும் போது அது கர்த்தருக்காக செய்யறோம். தரித்திரம் நமக்கு வந்து திரும்ப செய்ய போகிறதே இல்லை. ஏனென்றால் அவர்களே அவருடைய காரியத்தை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் கர்த்தருக்குள் படுகிறதான பிரயாசம். ஊழியர்களுக்காக நீங்கள் படுகிறதான பிரயாசம், ஊழியர்களுக்கு உதவியா இருப்பது பிரயாசம், சபையில் உள்ளதான காரியங்களை வந்து கவனிப்பது பிரயாசம். சில சபையில் உள்ளதான ஒரு காரியத்தை, ஒரு சிறிய ஒரு காரியத்தை கூட என்ன செய்கிறது இல்லை, சிறிய ஒரு காரியத்தை கூட செய்கிறது இல்லை. சபையில் எவ்வளவோ ஒரு சபை நடத்த வேண்டுமானால் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. இந்த சபைக்கு தேவைகள் உண்டு. பொருளாதாரம் இருக்கிறவங்க பொருளாதார தேவை. சிலருக்கு பொருளாதாரம் வந்து கொடுக்க முடியாது. அவர்கள் இந்த சபையில வந்து என்ன செய்யலாம், தூக்கலாம், பாய் போடலாம், வரவங்க வந்து அன்பாவது என்ன செய்யலாம், விசாரிக்கலாம். ஒரு நபருக்கு ஆண்டரை பற்றி ஒரு வார்த்தை வந்து என்ன செய்யலாம், சொல்லலாம். தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல வரும்போது நீங்க கிறிஸ்தவனுடைய அன்பு அவரிடத்துல என்ன செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம். சபை என்பது ஒரு கூட்டமைப்பு, பல குடும்பம் வருகிறதான ஒரு இடம். இது ஒரு பொதுவான இடம். இதுல நீங்கள் செய்கிறதான செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் செய்கிறதான செயல்பாடு தான். வேதத்துல பார்க்கிறோம், இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து செய்கிறதான காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அழகாக அவர் எழுதுகிறார். வாசிங்கள் 55ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக
பணத்தையும் செய்யாத பொருளுக்காக திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தையும் செலவழிப்பானே. உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பான். இப்போ திருப்தி செய்யாத பொருள், பணம் பொருள் உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணாது? நீங்க ஒருவேளை பணம் பொருள் தான் எனக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். பணம் பொருள் ஒண்ணுமே கிடையாது. பணம் ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய பார்வையில் பணம் ஓட்டா கண்ணிதான். அது ஒரு பேப்பர் மாதிரி தான். தேவனுடைய பிள்ளைகளுடைய பார்வையில் அதற்கு மதிப்பு கிடையாது. ஏன்னா பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், அது ஒரு மனுஷனுக்கு ஜீவன் கிடையாது என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. நீங்கள் அது மேல பற்றுதலை வைத்து விடக்கூடாது. அதை அனுபவிக்க முடியாத ஆண்டு தந்திருக்கிறார், அவ்வளவுதான். அது மேல் நீங்கள் ஒரு பெரிய பற்றுதலை வைத்து விடக்கூடாது. இதுதான் நமக்கு எல்லாம் என்று நினைத்து விடக்கூடாது. இந்த பணத்தை வைத்து பரலோகராஜ்யம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பரலோகராஜ்யம் போவதற்கு பணம் உதவாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக படுகிறதான பிரயாசம் நிச்சயமாக என்ன செய்யும், உதவும். இன்னைக்கு அநேக தங்களுக்கு தங்களுடைய சந்ததிக்கு என்று பணம் பொருளை ஏகப்பட்டதான காரியங்களை சேர்த்து வைக்கிறாங்க. இந்த பணத்தினால் இவருடைய ஜீவனுக்கும் பயன் இல்லை, அவருடைய பிள்ளைகளுடைய ஜீவனுக்கு என்ன இல்லை, பயன் இல்லை. வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அநேகர் அவருடைய ஊழியத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். சிலர் அவர் எங்க போனாலும் அவர் கூடவே நினைச்சதாங்க போனாங்க. அப்போ சொல்ல பாருங்கள், அப்போ சொன்னால எந்த ஒரு பொருளாதார உதவி இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யவே முடியல. ஏன்னா அவங்க எல்லாவற்றையும் விட்டு யாரை பின்பற்றினாங்க, தேவனை பின்பற்றினாங்க. ஆனா ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் முன்னதாக இவர்களை எத்தனை பேர் அனுப்பினார்? ரெண்டு பேரா அனுப்பினார். ரெண்டு பேரா அனுப்பினார். நான் சில வேளை நினைச்சு பார்க்கிறோம், ஏன் 2 பேரா அனுப்பினாரு? 10 பேரா அனுப்பலாம், 6 பேரா அனுப்பலாம். என்ன ஒரு கூட்டமா எல்லாரும் சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனா அவர் எத்தனை பேர் அனுப்பினார்? ஏன் 2 பேர் அனுப்பினாரு? ஒண்டியா இருந்து கொடுக்கிறவனுக்கு அப்படிதானா? 20 கோடி இருந்தால் அவனுடைய பிரயாசத்தினால் அவங்களுக்கு என்ன உண்டாம், பலன் உண்டு. ஒண்டியா இருந்து கொடுக்கிறவனுக்கு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஆர்டர் மட்டும் போதும், யாரும் வேண்டாம். சிலரோட இருதயமே அப்படிதான், நான் நல்ல ஆளு, நான் நியாயமா இருக்கிறேன், நான் நீதியா இருக்கிறேன், எனக்கு மனுஷனுடைய உதவியே தேவையில்லை, எனக்கு யார் மட்டும் போதும், ஆர்டர் மட்டும் போதும்னா ஆண்டவர் உங்களை இந்த குடும்பத்தில் பிறக்க செய்திருக்க மாட்டாரு. உங்களை எங்க பிறக்க செய்திருப்பாரு? காட்டுக்குள்ள ஆள் இல்லாத இடத்துல உங்களை வச்சிருப்பாரு. நீங்க சேர்ந்து இருக்கணும், 4 பேரோட ஐக்கியமா இருக்கணும், 4 பேரோட அன்பா இருக்கணும், நீங்க ஒரு கூட்டமைப்பா இருக்கணும். அதற்காகத்தான் ஆண்டவர் குடும்பத்துக்குள்ள வைத்திருக்கிறார், சபையில வைத்திருக்கிறார், ஊருக்குள்ள வைத்திருக்கிறார், உறவுகளோடும் வைத்திருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் வெறுமையில இருக்கும்போது, தரித்திரத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லாரோடும் சேருவாங்க, சேர்ந்து கொள்வாங்க. ஆனால் வசதிகள் வர வர இவர்கள் தங்களை தாங்களே பிரித்துக் கொள்வார்கள். எப்போதுமே ஆண்டவர் உயர்வை தரும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த உயர்வு வரும்போது நமக்கு ரொம்ப ஜாக்கிரதை வேண்டும், ரொம்ப பயம் வேண்டும். என்னுடைய தாயார் தான் சொல்லுவாங்க, அந்த காலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு பணம் அதிகமாக வந்து எனக்கு பயமா இருக்கும்பாங்க. அவங்க சொல்ற வார்த்தை எனக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் வேடிக்கையா இருக்கும். பணம் அதிகமா எனக்கு ஆண்டு தந்துட்டா எனக்கு பயமா இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. அது இப்போ என்னுடைய ஞாபகத்துல இருக்கிறது. ஏன் அப்படின்னா, பணம் நிறைய வந்துச்சுன்னா அவர் எதுக்காக தந்திருக்கிறாரோ அதற்கு பயன்படுத்தாவிட்டால் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். எனவே அவர்கள் அந்த பணத்தை வைத்து பிள்ளைகளை கவனிக்கிறதை விட அங்க வருகிறதான ஊழியக்காரங்க நல்லா கவனிப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அந்த நேரத்துலலாம் ஊழியஞ்சவங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ஆகாரம் கூட கிடைக்காது. இப்போ கஷ்டம்னு ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னா ஆகாரம் இல்லாம இருக்காது. அவளுக்கு ஒருவேளை ஆடம்பர காரும் ஆடம்பர பைக்கும் இல்லாம இருக்கும். மிச்சம் மாதிரி வஸ்திரத்துக்கும் இன்னைக்கு குறைச்சல் இருக்காது, சாப்பாட்டுக்கும் என்ன இருக்காது, குறைச்சல் இருக்காது. ஆனா அந்த காலத்துல ஊழியம் செய்தவங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறைச்சவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கும். அப்போ ஊழியக்காரங்க வருவாங்க, ஊழியக்காரங்க எல்லாவற்றையும் கொடுத்து, நாங்க சின்ன பிள்ளைங்க அந்த நேரத்தில் இப்ப நினைக்க தோணுது சில வேளைகள்ல, எவ்வளவு கொடூர இருதயம் உள்ளவங்களா அவங்க இருந்திருக்கிறாங்க. நமக்கு ஆக்கி வச்சது அவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு சரியா தராம கூட்டு குழம்பு தராம பண்ணிருக்கிறாங்களே. இப்ப நினைக்க அந்த புண்ணியம் தான், அவர்கள் செய்த அந்த புண்ணியம் தான் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் வைத்திருக்கிறது, நந்தான் கொண்டு வைத்திருக்கிறது. அவருடைய இருதயத்துல வேதனை இருக்கத்தான் செய்யும்.
அப்படி இதயத்துல கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் அடக்கி கொண்டு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி செய்யாமல் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி செய்தால் அது நமக்கு என்னத்தை கொடுக்கும்? பிரயோஜனத்தை கொடுக்கும், பிரதிபலனை கொடுக்கும் என்பதற்காக பயந்து 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 அவர்களுக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. அதுதான் கர்த்தருக்குள் படுகிறதான பிரயாசம். இந்த பிரயாசம் எது வரைக்கும் உங்களால பட முடியும்னா, நீங்க நல்லா ஆடி ஓடி நடந்து திரிகிறதான நேரம் வரைக்கும் தான் பண்ண முடியும். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். மனுஷன் எப்போ பிரேக் ஆகும்னு தெரியாது, எப்போ நடக்க முடியாம போகுமோ தெரியாது, எப்போ கையுண்டு வராம போகுமோ தெரியாது, எப்போ கண்ணு தெரியாம போகுமோ தெரியாது, எந்த நிமிஷத்துல போகுமோ தெரியாது. சின்ன உதவி கொடுத்தோம் கஷ்டப்பட்டவர்களுக்கு. அப்ப அதுல ஒருத்தவங்களை கூட்டு வந்தாங்க. அப்ப என் மனைவி கூட்டிட்டு வந்த மனைவி, அதாவது மனைவி கணவனை கூட்டு வராங்க, கணவனுக்கு கண்ணு தெரியாது. அப்போ நானே நினைச்சேன், இந்த கண்ணு தெரியாதவனுக்கு இந்த பொண்ணு எப்படி கட்டுப்பட்டுச்சு நான் நினைச்சேன். கேட்கல, இந்த கண்ணு தெரியாதவனுக்கு எப்படி இந்த பொண்ணு கட்டுப்பட்டா? பொண்ணுகிட்ட ஒரு குறையுமே கிடையாது, நல்லா இருக்கா. ஆனா என் மனைவி கேட்டிருக்கிறான், இவர் கண்ணு தெரியாத ஆளுக்கு நீ எப்படி கட்டுப்பட்டன்னு கேட்டிருக்கிறான். அது சொல்லியிருக்கு, ஒரு முள் அடிச்சதான் எங்கேயோ கண்ணுல கூட, கண்ணு பக்கத்துல முள் அடிச்சதான். முள் அடிச்சது 2 கண்ணு, ஒரு கண்ணுல தான் அடிச்சிருக்கோம். அது மெயினான நரம்புல அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 கண்ணுமே என்ன செய்யாது. நினைச்சு பார்த்துருப்பாங்களா? இந்த முள் வெட்டும் போது இந்த முள் அடிக்கும் கண் பார்வை பெயர் நினைச்சு பார்த்துருப்பாங்களா? இன்னும் அவருக்கு ஆயுசு இருக்கிறது. ஏன்னா வயசான ஆள் இல்லை, ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் கம்மி தான், 30-35 வயசு தான் இருக்கும். அந்த ஒரு முள் அடிச்சதுல கண் பார்வை வச்சு நம்ம இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதே இல்லை. நான்லாம் இதெல்லாம் சில காரியம் நினைச்சுதான் பயந்து பயந்து நடக்கிறது. இவரெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்ல கண்ணு ஆண்டு தந்திருக்கிறாரு. அந்த நினைப்பு வரும்போதெல்லாம் ஆண்ட நாமத்தை துதிக்கிறது. சில ஆளுக்கு திடீர்னு வாய் பேச முடியாம ஆயிடுறாங்க, சிலருக்கு திடீர்னு கை வராம போயிருது, திடீர்னு சிலருக்கு கால் நடக்க முடியாம ஆயிடுது. ஆனா இதெல்லாம் கிறிஸ்தவங்க நினைச்சு பார்க்கறதே இல்லை. உலகத்திற்காக ஓடிக்கிட்டே இருக்கும். சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? ஆர்டர் தர்றாரு, நீங்க நல்லா அனுபவிங்க, எல்லாரோட நல்லா இருங்க, எல்லாரோட நல்லா சாப்பிடுங்க, எல்லாரோட நல்லா உடுத்துங்க. அதெல்லாம் வேதம் குற்றம் சொல்லவே இல்லை. ஆனா இதுவே குறிக்கோள் என்று சொல்லி இந்த உலகத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் நல்ல சம்பாத்தியமும், நல்ல சாப்பிடணும், நல்லா அனுபவிக்கணும், இந்த ஒரு குறிக்கோளே உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கும் வேதம் சொல்கிறது மிருகத்திற்கும் வித்தியாசம் இல்லை. கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். தேவன் நமக்கு நல்ல சிந்தையை கொடுத்திருக்கிறார். நல்ல சிந்திக்கும் தரம் நமக்கு இருக்கிறது. சிந்திக்கும் தருணோடு கூட நமக்கு வேதாகமத்தில் வசனங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை ஒருவேளை படிச்சு நமக்கு உட்கொள்ள முடியாவிட்டாலும் ஊழியக்காரங்க நமக்கு அநேக வேலைகள் இதை குறித்து போதனை தருகிறாங்க. எதற்காக? நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்படணும். கர்த்தருக்காக நீங்கள் பிரயாசப்பட்டால் அது உங்களுடைய இருதயத்தை நன்றாக திருப்திப்படுத்தும். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக காரியங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் இவர்களை ரொம்ப நேசித்து நடத்தி வந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆண்டவர் அவங்களை நேசித்ததன் ஜாதியை பார்க்க முடியாது. ஆனால் வெறுத்த ஜாதியும் ரொம்ப அன்பு கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனா அவர்களை தான் ரொம்ப வெறுக்கவும் செய்தார். அதுக்கு காரணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அவர்களை நேசித்தாரோ அந்த அளவுக்கு அவர்கள் வெறுத்து போட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்னலாம் கேட்டாங்களோ அத்தனை கொடுத்தாரு. மன்னா கொடுத்தாரு. எங்க? வனாந்தரத்துல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வனாந்தரத்துல என்ன கிடைக்கும்? வனாந்தரத்துல உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் என்ன கிடைச்சது அவர்களுக்கு? காடை. என்ன கிடைச்சது? இறைச்சி கிடைச்சது. அந்த இறைச்சி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால அற்புதத்தை நிகழ்த்தி கொடுத்தார். மோசே கூட நினைக்கிறாரு, இவ்வளவு பேருக்கு சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் கொடுத்தா கூட என்ன செய்யாத, காணாத, எங்க இருந்து இவர்களுக்கு நான் இறைச்சி கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, வா நான் இறைச்சி தரேன், நான் இருக்கிறேன், இறைச்சி தரேன். கொடுத்தாரு. அது கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு தெரியுங்களா?
அது எப்படி வந்துடும்? முக்கால போட்டு வாந்தி எடுக்கக்கூடிய அளவு மேல மேல எவ்வளவு சாப்பிடணுமோ அப்படிதாங்க. ஆர்டர் கொடுத்தா எப்படி கொடுப்பாரு? மனுஷன் என்ன வைப்பான்? லிமிட்டா வந்து கொடுப்பான். ஆனா ஆண்டவர் நீ எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளத்தையும் சாப்பிட்டாங்க. ஆனா வேதம் சொல்கிறது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தாரு. ஆனா இருதயத்திலோ இழைப்ப இருக்கிற ஒரு வெறுமை, ஆத்மால ஒரு வெறுமை, இருதயத்துல ஒரு வெறுமை. இன்னைக்கு ஆண்டவரை தேடாத அநேக ஜனங்கள் சில வேளை நன்மை வந்து பெற்றிருக்கலாம். சிலருக்குள்ள சில நேரங்களில் கேள்வி வருகிறது உண்டு. ஆண்டவர் தேடுறவங்க மட்டும் தான் நன்றாக இருக்கிறாங்களா? ஆண்டவர் தேடாதவங்க நன்றாக இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர்கள் இருப்பதற்கும் ஆண்டவர் எப்படி இருப்பதற்கு என்ன இருக்கிறது? வேறுபாடு இருக்கிறது. சாத்தான் ஆண்டவரிடத்துல போய், இயேசு கிறிஸ்துவிடத்துல போய், அவர் வானத்தின் பூமி உண்டாக்கின தெய்வம், அவரிடத்துல போய் சொல்றான், நீர் என்ன பணிந்து கொண்டா இவைகளெல்லாம் நான் உமக்கு தருவேன், இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்களில் அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இன்னைக்கு சாத்தானும் அநேகர் ஆசீர்வாதத்தை வைக்கிறான். ஆனா அதற்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களுக்கு என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கின்றதன் அடையாளத்தை எப்ப நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்றால், அவருடைய ஆத்மாவும் சரீரமும் அமெரிக்கையோடு இருக்கும் போது அது சமாதானமாக இருக்கும். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னத்தை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன இருக்காது? இப்பவே நீங்க வயது ஆகிக்கொண்டு போறாங்கன்னா இப்பவே ஜோம் ஆரம்பிச்சிடும். எப்படி? எனக்கு நிறைய பணம் தாரோம் அப்போ எல்லாரும் கவனிப்பாங்கன்னா, சிலர் வயது ஆகிறதுக்கு முன்னாடியே சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஏதாவது சேர்த்து வச்சாதானே பார்ப்பாங்க. அப்ப சேர்த்து வைக்காதவங்களெல்லாம் பார்ப்பதற்கு இல்லையா? என்னுடைய தெருவில் நான் சிலரை குறித்தெல்லாம் நினைச்சு பார்த்தது உண்டு. என்னுடைய தெருவில் வந்து அநேக பெரியவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சொல்லலாம் வச்சுட்டு போனாங்க. ஆனா அவங்களோட பிள்ளைகள் வந்து சிலர் வந்து என்ன செய்யல, சிலர் வந்து கவனிக்கல. சிலர் கவனிக்கன்னு நினைச்சாலும் கவனிக்க இயலாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய தாயார் வந்து நன்றாக கவனிக்கப்படுறாங்க, நன்றாக கவனிக்கப்படுறாங்க. ஏன் அவங்க நன்றாக கவனிக்கப்படுறாங்கன்னா, அவங்க ஆரம்ப நாட்களிலேயே பிள்ளைகளை தேவ பக்தியாக வளர்க்க பிரயாசப்பட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக வளர்க்க அவங்க பிரயாசப்பட்டாங்க. பிரயாசப்படலாம் எந்த காரியமே நடக்காது. ஏன்னா இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். எதற்காக பிரயாசப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு ஒருவேளை கிடைக்கலாம். சில ஜனங்கள் சாப்பாட்டுக்கு பிரயாசப்பட்டா கிடைச்சது, ஆனா இருதயத்தில் இழைப்பு. அதே மாதிரி நீங்க பணம் பொருளுக்கு ஒருவேளை நீங்க பிரயாசப்படலாம், அதுக்கே ஓடிக்கிட்டு இருந்தா ஒருவேளை கிடைக்கும். ஆனா இருதயத்துல என்ன வந்துடும்? இழைப்பு வந்துடும். அப்போ என்னுடைய தாயார் இன்னைக்கு அமெரிக்கையோடு வந்து இருக்கிறாங்க, சமாதானத்தோடு இருக்கிறாங்க. வயது ஆகிவிட்டது, பிள்ளைகள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அந்த எண்ணமே அவருடைய இதயத்தில் இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நல்ல வயது 50 ஆகல, 50 வயதுக்குள்ள விசாரத்தோட யாரு பார்ப்பா? ஏதாவது கொஞ்சம் ஏதாவது சொத்து சுகலாம் சேர்த்து வைக்கணும், பணம் பார்ப்பாங்க. சொத்து சுகலாம் சேர்த்து வச்ச உடனே பார்த்துருவாங்க. இந்த காலத்துல நம்புவதற்கு எதுவே கிடையாது. எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு தூக்கி காலகையும் பிடிச்சி வெளியே போட்டுருவாங்க, தேவனுடைய ஒத்தாசை இல்லைன்னா. ஆனா யாரு? தாவீது சொல்றாரு, நான் வயதாகும் போது என்னை கைவிட்டாலும் ஆண்டவர், என் பலன் ஒடுங்கும் போது இது என்ன தினசரக்கூடாது, கைவிட்டக்கூடாது. யார்கிட்ட சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டா, கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டா அதை குறித்து சிந்திப்பதற்கு அவசியமே இல்லை. வயதான நாட்களை குறித்து சிந்திப்பதற்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, வயதான நாட்களிலே ஆண்டவர் நான் உங்களை சுமப்பேன்னு சொல்றாரு, உங்களை தாங்குவேன்னு சொல்றாரு, உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. திருப்தி செய்யாத பொருளுக்காக நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்களா, உங்களுடைய இருதயம் வெறுமையாய் போயிடும். உலகத்தின் நன்மைகளை பார்த்து நினைத்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுகிறதெல்லாம் அது நிலையானது அல்ல. வீடு கட்டணும் வீடு கட்டணும் விரும்புகிறோம், பிரயாசப்படுறோம், கெட்டிட்டோம். எத்தனை நாள் தான் சந்தோஷம்? கொஞ்ச நாள் தான் இருக்கும், 4-5 நாள் தான் இருக்கும், இன்னும் 1 மாசம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். வீடை கட்டியாச்சு. குடியிருந்ததுக்கு பிறகு எந்த ஒரு காரியம் ஒரு மனுஷன் பெறுகிற வரைக்கும் அவருடைய இருதயத்துல மேன்மையா தெரியும்.
அதை பெற்றுட்டான்னா அது அதற்கு பிறகு மேன்மையா வந்து என்ன செய்யாது தெரியாது. எல்லா காரியமும் அப்படிதான். ஆனா இதற்காகவே நாம வந்து பாடுபட்டு பிரயாசப்பட்டு இதுதான் நிலையான சந்தோஷம் என்று சொல்லி நினைத்தா அது மனுஷனுக்கு நிலையான சந்தோஷம் இல்ல. கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டா ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து என்ன செய்யும், பெரும். இந்த பூமியிலையும் கர்த்தர் நம்ம வந்து என்ன செய்வார், பூமிக்காக பிரயாசப்பட்டா, பூமிக்காக எல்லாம் உங்களுடைய சரீர வாழ்க்கைக்காக மட்டுமே பிரயாசப்பட்டா அது உங்களை ஆசீர்வதிக்காது, அது உங்களை மேன்மைப்படுத்தாது. நீங்க எதற்காக பிரயாசப்பட, கர்த்தருக்கு உள்ள இருந்து கொண்டு கர்த்தருக்காக நீங்க நினைத்து பாருங்க, எழுதுங்க, கொஞ்ச நாள் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க, உங்களுக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறீங்க, கர்த்தருடைய நாமத்தை நினைச்சு என்னத்தெல்லாம் செய்திருக்கிறீங்க, எழுதி பார்க்கணும். நீங்க எழுதி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. கிட்டத்தட்ட பார்த்தா 100% மேல யாருக்காகவும் பாடுபட்டிருப்போம். சொல்லப்போனா ஆண்டவரை தேடுறது கூட நீங்க எதுக்காக தான், பிரச்சனை வந்துடக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், ஆண்டவர் மேல உள்ளதான அன்பு இல்லை. அன்பை நினைத்து பார்த்து ஆண்டவரை தேடனா நிலையாக ஆண்டவரை தேடுவாங்க. சில வேளைகள்ல நீங்கள் ஆண்டவர் மேல வைத்திருக்கிறத அன்பை அவர் பரிசோதனை பண்ணி பார்க்கிறாரு. எப்படி பரிசோதனை பண்ணி பார்ப்பார்? பரிசோதனை பண்ணி பார்ப்பார் சில வேளைகள் அன்பு இருக்கிறதா என்று சொல்லி. ஆபிரகாம் பரிசோதனை பண்ணி பார்த்தார். எனவே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன்னு சொன்னார். ஏன்னா இந்த ஆபிரகாம் அவருக்கு இருந்ததான எல்லாமே அவர் நினைத்திருந்தாரு. ஒன்னும் என்னுடையதல்ல, எல்லாமே யார் தந்ததுதான். நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு தந்ததெல்லாம் யார் தந்தது நினைக்கிறீங்க? எல்லாம் யார் தந்ததுதான்? ஆண்டவர் தந்ததுதான். ஒருவேளை நீங்க வேலை செய்திருக்கலாம், வேலை செய்ததுக்கு சுகபலனா தந்தது யார் தான்? ஆண்டவர் தான். இல்லையா? அம்மா இல்லையா? ஒரு சின்ன நரம்புல பிளாக் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு இந்த இடத்துல இருக்குங்க. மூளைக்கு போகிற மெயினான இடத்துல ஒரு சின்ன பிளாக் ஆயிடுச்சுன்னா எத்தனை நரம்பு போகுது தெரியுமா? மனுஷனுடைய உடம்பு அமைப்பெல்லாம் எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு ஒரு நேர்த்தியாக உண்டாக்கி இருக்கிறார். முக்கியமானதெல்லாம் ரெண்டா உண்டாக்கி இருக்கிறார். முக்கியமானதெல்லாம் ரெண்டா உண்டாக்கி இருக்கிறார். அப்படிதான் கண்ணு 2, மூக்குக்கு போற துவாரம் இப்படிதாங்க 2, கிட்னி 2, காது 2, நல்ல விட வாயை மட்டும் ஒரு வாயை பேசுறது. அப்போ ஆண்டோடைய பார்வையில வாய் என்ன இல்லை, வாய் முக்கியம் இல்லை, ஆனா அதை தான் முக்கியமா பயன்படுத்துறோம் நம்ம. அது ஆண்டோடைய சிருஷ்டிப்பு, அவ்வளவு அற்புதமான சிருஷ்டிப்பு. எவ்வளவு மைண்டான நரம்பெல்லாம் வந்து போகிறது, கண்டுவிடத்துல இருந்து போகிற நடமெல்லாம் ரொம்ப 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 மைனூட்டானது. மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது ஒரு சிறிய பிளாக் ஆயிட்டுனா இருந்த இடத்துல அப்படியே இருப்பாங்க, எழும்ப முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவிஎஸ் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து உருவாக்கினார் சென்னை. அது சீனியர் டாக்டர், அவருக்கு திடீரென்று சொல்லி கால் கையெல்லாம் வந்து நின்றுட்டு ஒண்ணுமே வந்து பண்ண முடியலை. அவங்க பெரிய டாக்டர், ரொம்ப வசதியானவங்களா இருந்தனால அமெரிக்காவில் எங்கேயோ கொண்டு போய் வந்து மருத்துவமனை, அந்த பேரை மறந்துட்டேன், கொஞ்சம் வருஷம் ஆச்சு, பேரை மறந்துட்டேன். அமெரிக்காவில் கொண்டு போய் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் கை கால் அசைஞ்சிட்டு இருந்து ஆப்ரேஷன் பண்ண போது இருந்த இருப்பு தான், எதுவுமே வந்து பண்ண முடியாது, மருத்துவத்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியலை. இந்த உலகத்தில் உள்ளதான ஃபேமஸ் டாக்டர், எவ்வளவு பெரிய ஃபேமஸ் டாக்டர், அத்தனை டாக்டர் பார்த்தாச்சு. ஏன்னா அவர்களுக்கு பணம் குறைச்சல் இல்லை, எதுவுமே பண்ண முடியல. கோடீஸ்வரன், படித்தவர், அறிவாளி, இருந்த இருப்பிலே இருக்கிறார். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அவ்வளவுதான். இது தெரியாம தான் இன்னைக்கு ஆட ஆட பாட ஓட சாட அடுத்தவங்களை எதுக்கு பகைய வைக்க உலகத்தை வைக்க சண்டையிட இதெல்லாமோ நம்ம வந்து பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அனுமதி இருக்கிற வரைக்கும் தான். ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணா, அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண யாராலும் முடியாது. சமயம் வந்து அதிகமாக கடந்து போய்விட்டது. நான் ரொம்ப நேரம் வைக்க விரும்பவில்லை. நான் இதோடு முடிக்கிறேன். இன்னும் அநேகமான ஆலோசனை உண்டு, அது வருகிற நாட்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பெருக வேண்டுமானால், நீங்கள் இடம் கொண்டு பெருக வேண்டுமானால், நீங்கள் கர்த்தருடைய கிரியைகளை வந்து என்ன செய்ய பெருகுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெள்ளங்கள் பயிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்க்க போதனை ஆண்டவர் பண்ணிருக்கிறார். தேவனை நோக்கி பார்ப்போம்.
ஆண்டவரே, கர்த்தருடைய கிரியையில நான் பெருக வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கிரியையில நான் பெருக எனக்கு உதவி செய்வேன். உலக வாழ்க்கையை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற மேன்மையெல்லாம் உம்மால் வந்தது. நான் ஒன்று கூட வரவும் வேலை செய்வது முடிக்கிறது. ஆண்டவரே, வருமானம் ஈட்டுவது முடிக்கிறது. ஆண்டவரே, இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. நான் உமக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் 4 பேருக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஊழியர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்களுடைய மனதிற்காக ஜெபிக்க வேண்டும். நான் எப்போதும் உடைய கிருபையை நான் நினைத்துக் கொண்டிருக்கேன். எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய வாழ்க்கை புல்லை போலவும் அதனுடைய மேன்மை, அவன் பெற்றிருக்கிறதான மேன்மை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. பூ வாடி போய்விடும். வெயில் அடிக்கும் போது பூ வாடி போய்விடும். வெயில் அதிகமாக அடிக்கும் போது புல் உலர்ந்து போய்விடும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, உங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். உங்களோடு தான் பேசி இருக்கிறார். யாருக்கும் என்று சொல்ல நினைக்க வேண்டாம். உங்களோடு தான் பேசி இருக்கிறார். முதலாவது ஆராதனையில நீங்கள் இந்த நேரத்தில் தீர்மானத்தோடு கடந்து கொள்ள வேண்டும். அநேக சபைகளில் வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த புது ஆராதனைகள் அநேக தீர்மானங்களை எடுக்க சொல்லி போதகர் சொல்வார்கள். நீங்களாக நான் இந்த நேரத்தில் தீர்மானம் எடுக்கும். ஆண்டு உள்ளிடத்தில் பேசுகிறார். ஒரு சிலரிடத்தில் பேசுகிறார், நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன். ஆண்டவரே, நீ சூழலுக்கான காரியங்களை செய்கிறேன். என்னை ஜீவனோடு வைத்திருப்பது நீங்க தான். வேலை தந்திருப்பது நீங்க தான். சுகவனை தந்திருப்பது நீங்க தான். ஞானத்தை தந்திருப்பது நீங்க தான். பணத்தை பொருளை தந்திருப்பது நீங்க தான். நான் இனிமேல் இப்படி ஏனதான இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நானும் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகளும் உமக்காக எதையாயும் செய்ய வேண்டும். ஆண்டவரே, அதற்கான வழிகாட்டுதலை எனக்கு தாருங்கள். அதற்கான ஆலோசனை தாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர்களை பலப்படுத்துவாராக. பலவீன பாவினார் சுகவீன தேகினார் உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல். பலவீன பாவினார் சுகவீன தேகினார் உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல். உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க, உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க என்னை நடத்துவீர் இயேசுதேவனே. என்னை நடத்துவீர் இயேசுதேவனே. உசித்தம் இயேசுவே நானோ நான் காணவே உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. அழகையின் ஆஸ்தியோ உலகின் சம்பாத்தியமோ ஓ நாளில் தோசியா ஒளிந்தே போயிடோ. அழகையின் ஆஸ்தியோ உலகின் சம்பாத்தியமோ ஓ நாளில் தோசியா ஒளிந்தே போயிடோ. அந்த வானமோ அகில தோமியோ, அந்த வானமோ அகில தோமியோ நெஞ்சே ஊரோகிப்போ நீ வரும் நாளிலே. நெஞ்சே ஊரோகி சபதுரிக்கமணியே ஊர்ல சபதுரிக்கமணியே. ஆமென். நானோ நான் காணவே உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளினுடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து நாமத்தை ஆராதனை செய்ய எங்களை பலப்படுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராய்ச்சி எங்களை மறுபடியும் ஆசீர்வதித்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வசனம் சொன்ன பிள்ளைகளை பலப்படுத்தி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இங்கே எழுப்பின சாட்சிகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
தேவனே எங்களோடு இந்த நாளிலே பேசுங்க நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உலகத்திற்காக தேசத்திற்காக கர்த்தாவே நாங்கள் பாடுபட்டு பிரயாசப்பட்டு உழைத்து எங்களுடைய ஆத்மாவிலே இழைப்பாகத்தான் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் அதை அறிந்து கொண்டு மறுபடியும் நாங்கள் சோத்திரமான எங்களை திருத்திக் கொள்ளத்தக்கதாக எங்களை செயல்படுத்திக் கொள்ளத்தக்கதாக ஒரு வாய்ப்பை தந்து அதற்கான போதனை தந்திரமே நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த போதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டு கர்த்தாவே பூமிக்குரிய நன்மைகளை மறுமைக்குரிய நன்மைகளை சோதரித்துக் கொள்ள தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாக இதற்கான வல்லமை இதற்கான அபிஷேகம் உடைய பிள்ளைகளை இப்போதே நிரப்பும்படியாக ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக வரப்போற நாட்களில் இவர்கள் உமக்கு சோத்திரமான ஜெபிக்கிறதான நல்லதொரு ஆத்துமாக்களாய் விளங்கத்தக்கதாக தேவன் தாமே இவர்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வராத ஜனங்களை ஆசீர்வதி வரநாட்கள் அழைத்து பாருங்க. சமீபத்திலும் தூரத்திலும் இந்தியாவின் பல மாநிலங்கள் வெளிநாடுகளில் எங்களோட ஐக்கியப்பட்டு இருக்கிற எல்லாரையும் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் பொழுது எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படுவதாக கொடிய வியாதிகளுக்கு எல்லாம் எங்கள் எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துடைய வஞ்சக கிரியைகளுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றினுடைய பாதுகாப்பை கொடுங்க. வேலை செயலுக்கு நல்ல சரீரத்தில் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமான மறுபடியும் ஒரு முறை கூட சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க எங்களுக்கு திருவதாரில் ஆண்டவரே. வருகை இருக்குமான உண்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தையும் நல்ல நடக்கையும் தந்து தேவன் தாமே எங்களை வழி நடத்திட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.